நிதி நிறுவனத்தின் ரெக்கவரி டீம் ஊழியர்கள் பயனாளிகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆர்பிஐ விளக்குகிறது. இதனை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது என்னென்ன சட்டப்பிரிவுகள் பாயும். இப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை எந்த நேரத்தில் வசூல் செய்ய போகணும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அது ஆர்பிஐ விளக்குகிறது. ஆனால் கடன் வாங்கிய யாரும் குற்றவாளி கிடையாது. கடன் வாங்கினா செலுத்தி ஆக வேண்டும், அதுதான் மாண்பு, அதுதான் சரி. ஆனால் கடன் வாங்கியவர்களை ஒரு குற்றவாளி போல் நடத்துவது மிகவும் தவறான செயல்கள். குறிப்பாக அவமதிப்பு செய்தல், மிரட்டுதல், அவதூறு பரப்புதல், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான செயல். பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 351, 352, 356 பெண்களை மிரட்டினா 79 சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்றது அப்படின்னா, குறைந்தது 2 ஆண்டு தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். நிதி நிறுவனம் உங்களுக்கு என்ன சொல்லுது, அந்த பயனாளியிடம் போய் கடனை வசூல் பயணம் செய்யுது. நீங்கள் போயிட்டு எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு அந்த ஆர்பிஐ விதி இருக்குது. அந்த விதியின்படி தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் ஒருத்தரை போய் ரொம்ப பொதுவெளியில் அசிங்கப்படுத்துறது அல்லது அந்த கடனை பற்றிய தகவலை அந்த பயனாளிகளின் உறவிடம் சொல்வது அல்லது பொதுவெளியில் அசிங்கப்படுத்தி அவருடைய அந்த குணங்களை அவமதிப்பது ஒரு மிகப்பெரிய குற்ற செயலாகும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. ஏன்னா சட்டம் சொல்லுது, பேங்க் உங்களை காப்பாற்றாது, அந்த நிறுவனம் உங்களை காப்பாற்றாது, நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும். கடன் வாங்கிய யாருமே குற்றவாளி கிடையாது. அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்பதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னுடைய கிளைண்ட், என் கட்சிக்காரர் பல பேர் இதை சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், கடன் வாங்கினா கடனை செலுத்திடுங்க. ஏன்னா கண்டவங்க வீட்டில் நிற்பாங்க தான். ஆனால் இதற்காக இந்த வழிகாட்டுதலையும் இந்த ரெக்கவரி டீம் மறந்துடக்கூடாது. அப்படி மறந்தீங்க அப்படின்னா கட்டாயம் தண்டிக்கப்படுவீர்கள் சட்டத்தின் படியில்.